அனைவருக்கும் வணக்கம். லைவ்ல பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் ஏற்பட்டு போச்சு. அர்ச்சனா வந்து ஒரு பாட்டு படிக்கிறாங்க, லக்ஸரியில் கொடுத்தாங்க நெய் அப்படின்னு சொல்லி, அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா மணி வந்து புடிச்சிட்டாப்புல, நீ வாயை திறந்தாலே லைஃப் ஃபுல்லாக பொய் அப்படின்னு சொல்லி அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா என்ன சொல்ல தெரியாமல் அது ஏன் லைனு நான் தான் சொல்லான் இருந்தேன், அதுக்குள்ளே நீ சொல்லிட்டே அதுக்குள்ளே நீ சொல்லிட்டே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் உட்காந்து சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக தானே இருக்குது. அர்ச்சனா வாயை திறந்தாலே பல பொய்களை வந்து அவிழ்த்து விடும். அதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா 1/2 மணி நேரம் பேசலாம். அக்கா மக்கா எனக்கு பிக் பாஸ் ஷோவுக்கு வர்றதுக்கு எனக்கு துளியும் விருப்பமே இல்லை. எப்படி துளியும் விருப்பமே இல்லை, தானாக தேடி வந்துச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியது. அங்கே பிக் பாஸ் கேட்கும்போது நீ தானே இங்கே பிக் பாஸ்க்கு வரணும்னு சொன்னேன், நீ தானே எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்த, இன்டர்வியூலே சொல்லியிருக்கலாம்ல நீ பிக் பாஸ்க்கு வரல, நான் இன்டர்வியூலே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவன் பிக் பாஸ் நான் தான் வந்து ட்ரை பண்ணேன், நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இங்கே வந்துட்டு மக்கள் முன்னாடி என்ன சொல்ல வேண்டியதுன்னா, நான் பிக் பாஸ்க்கு வரவே ட்ரை பண்ணல, இந்த வாய்ப்பை எனக்கு தேடி வந்தது, என்னென்ன உருட்ட வேண்டியமோ அத்தனை உருட்டி வாயை திறந்தாலே பொய், எல்லா இடத்துலையும் வந்து பொய் வண்டியாக உருட்டும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம். சரியான ஒரு கேவலம் போச்சு. லக்ஸரியில் கொடுத்தாங்க நெய், நீ வாயை திறந்தா ஒரு லைஃப் ஃபுல்லாக பொய். கரெக்டான வார்த்தை தான். நன்றி, வணக்கம்.